தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அடிம்பனுக்கு சகோதரன். அருங்க, நம்முடைய வேலைகள் அசதியாய் இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரனா இருக்கிறான். அழிம்பன்னா யாரு? அழிம்பன்னா யாரு அப்படின்னா டிஸ்ட்ராய்டர், உடைத்து போடுகிறவன், அல்லது வேஸ்டர். வேஸ்டடு, எதற்கும் உதவாதவன் தான் அர்த்தம். அவன் தான் அழிம்பன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் அல்லவன். அவன் கூட சகோதரனா இருக்கிறவன் தான் யாரு? அழிம்பன். தன் வேலையில அசதியாய் இருப்பவன், தன்னுடைய வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரனா இருக்கிறான். பாருங்க, நம்முடைய வேலையில நாம் அசதியா இருக்கக்கூடாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நாம் உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலை என்ன? நமக்கு தேவன் என்ன பிரயாசத்தை கொடுத்திருக்கிறார்? தேவன் எந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார்? அதிலே உற்சாகமாய் நாம் செய்ய வேண்டும். அதை நாம் அசதியாய் செய்யக்கூடாது. நாம் ஆர்வத்தோடு நாம் செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நாம் உண்மையுமாக உத்தமமாக அதை உற்சாகப்பட்டு செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். அநேக நம் ஆண்கள் குடும்பத்தின் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம். பெண்கள் குடும்ப பொறுப்புள்ளவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கிற விதத்துல நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாய் உங்க குடும்ப பொறுப்புல இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் காரியத்துல நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கிற இடங்கள், வியாபாரம் பண்ணுகிற இடங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல நீங்க அசதியாய் இருக்கக்கூடாது. நீங்கள் உற்சாகமாய் வேலை செய்ய வேண்டும். அந்த வேலைகளை சோர்ந்து போகக்கூடாது. அசதியாய் இல்லாம நீங்க உற்சாகமாக அந்த வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் அதன் மூலம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், உங்கள் படிப்புல நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. நீங்க அடிம்பனா இருக்கக்கூடாது. அடிம்பனுக்கு சகோதரனா இருக்கக்கூடாது. நீங்க கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்க ஸ்கூலுக்கு போகிற காரியங்கள், அங்க சொல்லி கொடுக்கப்படுகிற பாடங்கள், அதை நீங்கள் படிக்கிற விதங்கள்ல நீங்க அசதியா இருக்கக்கூடாது. உற்சாகமா இருக்கணும். அசதியா இருந்துட்டு அதுல ஒரு ஆர்வம் இல்லாம ஏனோ தானோன்னு இருந்துட்டு அதற்கு பிறகு ஃபெயில் ஆயிட்ட பிறகு ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டனே, இதாய் போச்சே, அப்படி ஆயி போச்சேன்னு கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஒரு வேகமாக நாம் தேவன் நமக்கு அந்த வேலையை தான் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு படிக்கின்ற வேலையை இந்த காலகட்டத்தில் நமக்கு எதை தர வேண்டுமோ அதை தந்திருக்கிறாரே. அதற்கேற்ற நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாரே. அதற்கேற்ற நல்ல சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. அதை அசதியாய் எண்ணக்கூடாது. அதை ஜாக்கிரதையாய் இருந்து அதை செய்ய வேண்டும். நல்லா படிக்கணும், முன்னேறணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஒரு வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். தன்னுடைய வேலையில அசதியாய் இருக்கிறவன் அடிமனுக்கு சகோதரனா இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உங்களுக்கு இருக்கிற வேலை என்ன? அதுல நீங்கள் அசதியாயிராமல் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே வேத வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிப்போம். எவைகளெல்லாம் நாம் அசதியாய் இருக்கக்கூடாது என்று சொன்னால், முதலாவது பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதில் நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோசுவா 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், யோசுவா 18ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப்படுகிறதற்கு நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள்.
தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டார். எத்தனை கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசத்துல? இஸ்ரவேலத்தார் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரத்துல இன்னும் 7 கோத்திரம் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை, பங்கிடவே இல்லை. 12ல 7 கோத்திரத்தார் தங்கள் எந்த நிலையில வந்தார்களோ, எப்படி வந்து வெற்றி பெற்று கானான்ல வந்து குடியேறி ஏறினார்களோ, அந்த இடத்துல அப்படியே அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களால மூவ் பண்ண விருப்பம் இல்லை, அவங்களால போக முடியல. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிருச்சு. நம்ம அப்பா அவ்வளவுதான் செட்டில்டு. ஆனால் இன்னும் அவங்களுக்கு என்று பட்டணம் பிரிக்கப்படவில்லை, அதை அவர்கள் கட்டி எழுப்பவில்லை. இன்னும் 7 கோத்திரத்தார் அப்படியே அமைதியா இருக்கிறார்கள். யோசுவாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏதோ வந்து டிராவல் பண்ண டயர்ல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு பார்த்தா, என்ன இவ்வளவு நாளா என்ன பண்றீங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதுக்கு நீங்கள் இன்னும் எந்த மட்டும் நீங்க அசதியா இருப்பீங்க? எப்படி நீங்க இன்னும் இப்படி அசதியாவே இருப்பீங்க என்று சொல்லி கோபப்பட்டு அவரிடத்துல கேட்கிறார். பிறகு அவரிடத்துல சொல்லுகிறார். பிறகு மற்ற 7 கோத்திரங்கள் எழுந்து அதற்கென்று தலைவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் தங்களுடைய பட்டணத்தின் எல்லையை குறித்து ஒரு வரைபடத்தை வரைஞ்சி மேப்பை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அதை பார்த்து அதை சரி செய்து யோசுவா அந்தந்த பட்டணங்களுக்கு மற்ற 7 அந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கிறார். அந்த 7 கோத்திரங்கள் தேவன் தங்களுக்கு பிரித்து கொடுத்த அந்த கானான் தேசத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த பட்டணங்களை கட்டி எழுப்பி அதிலே குடியிருந்து ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துடக்கூடாது. ஓ அப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல இது எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு கம்ஃபர்ட்டா எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருக்க நினைக்க கூடாது. நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும், தொடர்ந்து நாம் எழும்ப வேண்டும், நாம் உழைக்க வேண்டும், அசதியா இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியா இருக்கக்கூடாது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18வது வசனங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13 17வது வசனம் 18வது வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் கட்டினான். அல்லேலூயா. இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிராம் என்று சொல்லப்பட்ட மனிதன், அவன் பிறகு தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி தேவனால் ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். நாமும் இப்பொழுது அவரை ஆபிரகாம் என்றுதான் அழைக்கிறோம். பாருங்கள், இந்த மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போய் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர் புறப்படும் பொழுது அவரோடு கூட அவருடைய சகோதரன் லோத்தும் புறப்பட்டு வருகிறார். இவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது லோத்தினுடைய வேலைக்காரரும் இந்த ஆபிரகாமினுடைய வேலைக்காரரும் சண்டை போடுகிறார்கள். என்ன அப்படின்னா, என்னுடைய எஜமான் தான் பெரியவர், உன்னுடைய எஜமான் சின்னவர், இப்படின்னு சொல்லி 2 தரத்தாரும் மாற்றி மாற்றி சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆபிரகாம் லோத்தினிடத்துல வந்து சொல்லுகிறார், சகோதரனே, இதற்கு மேலேயும் நம்ம ஒன்றாயிருப்பது சரியல்ல, ஆகவே நாம் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுவோம், அதுவே நமக்கு நன்மையா இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி லோத்துவை பார்த்து சொல்லுகிறார், நீ வடக்க போடா, நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், நீ எந்த திசையில போகிறையோ அதற்கு எதிர் திசையில நான் போய் விடுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார். லோத்து சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்த பொழுது ஒரு செழிப்பான பட்டணம் அவருக்கு கண்ணுக்கு தோன்றுகிறது. ஒரு வணிகம் நிறைந்த ஒரு பட்டணம் அவருடைய பார்வைக்கு தெரிகிறது. அந்த தேசத்தை லோத்துவானவர் என்ன செய்கிறார், அவர் கண்டுபிடித்து அந்த பக்கமாக அவர் சென்று வருகிறார். ஆபிரகாம் லோத்து போன திசைக்கு எதிர் திசையாக
திரும்பி பார்க்கிறார், அங்கே ஒரே வனாந்தரம், ஒன்றுமில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆபிரகாமோட பேச ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, எந்த மட்டும் உன்னால் நடக்க முடியுமோ போ, நடந்து திரி. நீ கால் வைக்கிற இடத்தை எல்லாம் உனக்கு சொந்தமாய் மாற்றி தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். உடனே ஆபிரகாம், ஓ ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான், பாருங்க எல்லாம் நமக்கு தான் என்று சொல்லி அல்ல. ஆபிரகாம் தன் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அசதியாய் இல்லை, அவன் உடனே எழுந்தான், தன் கூடாரத்தை எடுத்துக்கொண்டான், எடுத்து புறப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பெண் கொள்ள போகும் பொழுது அந்த பெண் வீட்டாரிடத்தில் சொல்லுகிறார், என் எஜமானை தேவனாகிய கர்த்தர் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்களினாலே, செல்வங்களினாலே அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்? அவன் அசதியாய் இருக்கவில்லை, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவன் உற்சாக மனதுள்ளவனாக, அவன் அசதியாய் இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவனாக காணப்பட்டார். அல்லேலூயா. அசதியாய் இல்லாமல் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசித்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதில் 21வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 32 அதில் 21வது வசனம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவன், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் யாக்கோபுக்கு நடந்த இந்த காரியம். யாக்கோபுக்கு திரளான செல்வம் இருந்தது, திரளான வேலையாட்கள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் தன்னால் ஏமாற்றப்பட்ட தன்னுடைய சகோதரன், யாக்கோபினால ஏமாற்றப்பட்ட தன்னுடைய சகோதரன் திரும்பி தன்னை மேற்கொள்ளும்படியாய் ஒரு படைகளோடு கூட வருகிறான், திரளான யுத்த வீரர்களோடு கூட வருகிறான் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்டு வெகுமதிகளை முன்பு தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி வைத்தான். சகோதரனுக்கு அனுப்பி வைத்து பிறகு தன்னுடைய குடும்பத்தாரை ஒரு ஆற்றங்கரைக்கு அக்கறையில் வைத்து அவன் யாக்கோபு ஆற்றுக்கு இக்கரையில் வந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், போராடுகிறார். அங்க ஒரு மனிதனோடு கூட ஒரு போராட்டம் நடக்கிறது. அவரை குறித்து நாம் மனுஷகுமாரன் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மனுஷகுமாரன் என்றால் யார்? யார் மனுஷகுமாரன்? எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனோடு கூட அவர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த மனுஷகுமாரன் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, என்னை போகவிடு. யாக்கோபுக்கு இல்லாத செல்வங்கள் இல்லை, யாக்கோபுக்கு இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, ஆனால் பொழுது விடுகிறது, என்னை போகவிடு என்று சொல்லுகிறார். அப்ப யாக்கோபு சொல்லார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். அவன் அசதியாய் இருக்கவில்லை, தனக்கு ஆபத்து வருகிறது என்று அறிந்த பொழுது அசதியாய் இருக்கவில்லை. தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதம் தான் என்னை காப்பாற்றும். தேவன் கொடுத்திருக்கிற செல்வங்களும் தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யமும் என் வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நான் காண வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஆயுசும் எனக்கு நீடி ஆயுளும் வேண்டுமே என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறார். தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை கேட்கிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிட விடாம வைராக்கியமாயிருந்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஜெபிக்கிறார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். நாம என்ன சொல்றோம்? ஜோம் பண்ண உட்கார்ந்தாலே தூக்கம் வருது, ஜோம் பண்ண உட்கார்ந்தாலே
தூக்கம் வருது. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அது மாதிரி. பாஸ்டர் என்னன்னே தெரியல, ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே எனக்கு தூக்கமா தான் வருது. எப்படி தூக்கம் வராம இருக்கும்? ஜெபம் பண்ண உட்கார்ந்தா தூக்கம் தான் வரும். உட்கார்ந்தா தூக்கம் தான் வரும். நேர்முட்டிங்கால நின்று ஜெபம் பண்ணணும். தூக்கம் வருதா? என்ன செய்யணும்? எந்திரிச்சு நடந்து ஜெபம் பண்ணணும், குதிச்சு ஜெபம் பண்ணணும், பாடி ஜெபம் பண்ணணும், நின்று ஜெபம் பண்ணணும். தூக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, அசதிக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே அந்த எந்திரிச்ச படுத்திருந்த ராத்திரி ஃபுல்லா படுத்திருந்த அதே இடத்துல சப்பலாங்கால போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, இந்த பெட்ஷீட் வேற எந்திரிச்ச உடனே குளிரும் பாத்தீங்களா, பெட்ஷீட்டை வேற இப்படி தூக்கி போத்திக்கிட்டு ஹல்லேலூயா தூங்கி போறது, எந்திக்கிறது. இதுதாங்க ஜெபம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம். இப்படி உட்கார்ந்தா தூக்கம் தான் வரும், இப்படி உட்கார்ந்தா அசதியா தான் இருக்கும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. உங்க ஜெபம் வைராக்கியம் உள்ளதா இருக்க வேண்டாமா? அசதியா இல்லாத ஒரு ஜெபமா இருக்க வேண்டாமா? ஆண்டவரை அசைக்கிற ஒரு ஜெபமா இருக்க வேண்டாமா? அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபமா இருக்க வேண்டாமா? அதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நான் அசதியாய் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜாக்கிரதையாய் ஜெபிப்பேன். நான் அசதியாய் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜாக்கிரதையாய் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது. நாங்க படிக்கும் பொழுது காலையில எப்போதும் எந்திரிச்சு எல்லாருக்கும் முன்னாடி ஜெபம் பண்ண பாருங்க. சில வேளையில தூக்கம் வரும். இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன்னாலாம், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு காலேஜ் மாடியில யாருக்கும் இல்லாத ஒரு ஹால் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இப்போ போகும் பொழுது அந்த தூக்கம் வந்துச்சுன்னா ஜன்னல் மேலே ஏறி ஜன்னலை பிடிச்சி தொங்குவோம். எதுக்குன்னா தூக்கம் கலையணும் அப்படின்றக்காக தொங்கி அந்த தூக்கத்தை கலைச்சிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை நாள் ஜன்னல் கம்பியில் ஏறி பிடிச்சி நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணியிருக்கோம். தூக்கம் வரக்கூடாது ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஜெபித்த நாட்கள். உடம்பு போட்டு வருத்தி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், அசதியா ஜெபம் பண்ணாதீங்க, ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. அசதியா ஜெபம் பண்ணாதீங்க, ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அல்லேலூயா. பாருங்க, நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், வாக்குதத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த வாக்குதத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசித்து அசதியாயிராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கென்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக வாக்குதத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் நமக்குரியதா இருக்கிறது. இந்த வாக்குதத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் இதை சொல்லுகிறதே, இந்த வாக்குதத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும், இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு அப்படிதான் ஜெபித்தார். அவர் பொழுதுபட்டு, அவர் ராத்திரி வேளையில அவர் களைப்பாய் படுத்து ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழே வைத்து படுத்து கொண்டு இருந்தார். அங்கே அவர் கண்ட தரிசனம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குதத்தத்தை நினைத்து பாருங்கள். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவர் கண்டார். அங்கே தன் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறார், ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன் என்று சொன்னால்
இந்த இடத்தில் உமக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்வேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லி ஜெபிக்கிறார். அந்த அக்கறையில நின்று ஜெபிக்கிறார். ஆற்றுக்கு அக்கறையில, ஆண்டவரே என்னை இவ்விடம் மட்டும் கொண்டு வந்தீரே, என் தகப்பன் வீட்டுக்கு என்னை கொண்டு வர வேண்டும் சொன்னீரே, தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் எனக்கு காண்பித்தரே, இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி கொடும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அவர் மன்றாடி ஜெபித்தார். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீரே, நான் சிலுவையை விசுவாசிக்கிறவன் அல்லவா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குரியதல்லவா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 வைராக்கியமாக அசதியாய் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வருத்தி ஜெபம் பண்ணுங்கள். பொருத்தனைகளோடு ஜெபம் பண்ணுங்கள். ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கண்விழித்து ஜெபம் பண்ணுங்கள். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்கள். உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் கர்த்தரை அசைக்கிறதா இருக்கட்டும். ஜெபம் கர்த்தரிடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும். ஜெபம் நம்மை தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்க்கிறதா இருக்கட்டும். ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் அண்டையிலே கொண்டு போய் சேர்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை வைராக்கியமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதில் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 19 அதில் 15வது வசனம், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அசதியா இருக்கக்கூடாது, சோம்பல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அசதியா இல்லாம நம்ம பட்டினி உள்ளவர்களாய் கிடக்காமல் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தூங்கி தூங்கி வழிகிறவங்களா இருக்கக்கூடாது. தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சோம்பலை மாற்றணும். வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே எறும்பினிடத்துல போய் கற்றுக்கொள். கோடை காலத்திலே மழைக்காலம் வருவதற்கு முன்பதாக தனக்கு வேண்டிய இறைகளை சேர்த்து வைக்கிற எறும்பினிடத்துல போய் கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட சோம்பேறிகளா இருக்கிறீர்கள்? ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் இனி சோம்பேறியா இருக்க மாட்டேன். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அசதியா இருக்க மாட்டேன். நான் அப்படி இருக்க போவதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்கள். சோம்பேறி எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தன் பிரயாசப்பட்டது ஒன்றும் அவனுக்கு கிடைக்காது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிற காரியம், நம் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த முன்னேற்றம் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு வேண்டும் என்று நினைக்கிற நாம் சோம்பேறித்தனத்தை விட்டு வைராக்கியமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். இரண்டாவது காரியம், ஊழியம் செய்வதில் அசதியாய் இருக்கக்கூடாது. ஊழியம் செய்கிறதுல அசதியாய் இருக்கக்கூடாது. அதே வாசித்த வசனம் ரோமர் 12:14வது வசனத்தை நினைத்து பாருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருந்து ஆவியில அனலாயிருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க எல்லாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்கிறீர்களா? நீங்க நினைக்காதீங்க பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்கன்னு பேரு. ஊழியம் இவர்கள் தான் ஊழியம். அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள், போதகமார்கள். ஐயா, சுவிசேஷம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலையாகிய கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறதே. சுவிசேஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இந்த நல்ல விசேஷத்தை, இந்த நல்ல விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 13:36 வசனத்தில் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் அவரை இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கிறோமே. அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, போதும் பாருங்கள், தாவீது தன்னுடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செஞ்சார். தாவீது தன்னுடைய காலத்தில், இங்கே தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார். எப்படி? தன்னுடைய காலம், தன் மரிப்பதற்கு முன்பதாக, பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டான். இப்ப மரிக்கிற வரைக்கும் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி தேவ ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரை பாடினார், அவரை துதித்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செய்தார். அவர் நின்று தேவனுக்கு ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். இந்த தேவனுடைய சித்தத்தை சவுல் எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:20 வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். இதுதான் தேவனுடைய சித்தம். தாவீதுக்கு தேவன் வைத்திருந்த சித்தம் அதுதான். தன்னுடைய காலம் முழுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். இங்கே சவுலை குறித்து தேவனுடைய சித்தம் இதுதான். சவுல் சபைகளை துன்பப்படுத்தினவர், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர். ஆனால் தேவன் தமஸ்குக்கு போகிற வழியிலே சவுலை சந்தித்து, சவுல் குருடனாக்கப்பட்டு அவர் ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்கே அனனியா என்று சொல்லப்பட்ட தேவ மனிதனாலே தேவனால் அனுப்பப்பட்டு சவுல் என்பவன் பார்வை அடைந்து ஞானஸ்தானம் பெற்று, பிறகு அனனியாவினாலே ஞானஸ்தான பெயர் பவுல் என்று வைக்கப்படுகிறார். அதன் பிறகுதான் அவருக்கு பவுல் என்று பெயர் வருகிறது. இந்த பவுலானவர் அவர் 3 நாள் குருடனாய் இருந்தார். 4வது நாள்ல இருந்து தாமதமின்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனுடைய ஆலயங்களிலே பிரசங்கிக்க அவன் தொடங்கினான். அதுதான் தேவனுடைய சித்தம் நம் ஒவ்வொருவரையும் குறித்து. தேவனை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு, அந்த நொடி முதற்கொண்டு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இந்த வருஷம் துவங்கி இது 6வது மாதம் முடிகிறது. இந்த 6வது மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். சபைக்கு நீங்கள் ஒரு விசுவாசியை அழைத்து வந்து இருக்கிறீர்களா? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த 6 மாதத்தில் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீர்கள்? இயேசுவின் அன்பை குறித்து நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல, நீங்கள் படிக்கிற இடங்கள்ல நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். அல்லது தேவையில்லாத காரியங்களை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அந்த சூழ்நிலை எப்படியாவது பயன்படுத்தி கிறிஸ்துவின் அன்பை சொல்ல நீங்கள் எத்தனைத்து இருக்கிறீர்களா? எது ஊழியம் செய்வதிலே நீங்கள் அசதியாய் இருக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு ஆத்மா கூட்டிட்டு வந்தா போதுமே. யோசித்து பாருங்க. நான் சபையில இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கிறேன். நான் ஒருத்தரையாவது ஒரு ஆத்மாவாவது விசுவாசத்துல நடத்தினேனா? நான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்தினேனா? அல்லது இந்த ஒரு வருஷத்துல நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லி நடத்தினேனா? தீர்மானம் எடுங்க. நான் வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை சபைக்கு நான் கொண்டு வருவேன். புதிதாய் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவேன். கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைப்பேன். அப்படி அன்புக்குள்ள கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை வையுங்கள். கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா?
நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன். அல்லேலூயா. இந்த சவுல் வேற, அந்த சவுல் வேற. இந்த சவுல் தேவனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. இந்த சவுல் எப்போ தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்று சொன்னால், இவர் தன்னுடைய தகப்பன் அப்பாவுடைய கழுதைய தொலைச்சிட்டார், காணும். கழுதை எங்கேயோ ஓடி வந்துருச்சு. இந்த கழுதையை தேடி வராரு. கழுதையை தேடி தம் வேலைக்காரர்களோடு கூட காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலையும் இவர் கழுதை எங்கேயாவது போயிருச்சா, வேற கூட்டத்தோடு சேர்ந்து போயிருச்சா, எங்கேயா புதர்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லி கழுதையை தேடி வந்தவர். ஆனால் இங்கே சாமுவேல்னால அவர் சொல்லப்படுகிறார், நீதான் இஸ்ரவேலின் ராஜா, தேவன் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கழுதையை தேடி வந்த மனிதனை குறித்து இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள்ல பெஞ்சமின் ரொம்ப சின்ன கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவன். நான் பெஞ்சமின் கோத்திரத்தாலும் என்னுடைய குடும்பம் ரொம்ப சாதாரணமான குடும்பம், நான் எப்படி ராஜாவாக மாறுவது? அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படித்தான் சில வேளைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். நாலாம் ஊழியம் செய்யலாமா? என்னாலெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? என்னாலாம் கிறிஸ்துவின் அன்பை சொல்ல முடியுமா? என்னாலெல்லாம் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியுமா? நான் சொன்னாலாம் கேட்பாங்களா? நானே தொலைஞ்சு போன கழுதியை தேடிட்டு இருக்கிறது போல என் வாழ்க்கையே இந்த நிலைமையில இருக்குது. நானே இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்களா? தேவன் சொன்னார், சவுலே நீ பெஞ்சமின் குடும்பத்தார் தான், நீ சிறியவன் தான், ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் மேலே சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் சுவிசேஷர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்குண்டான நோக்கத்தில் அதுதான் மிக முக்கியமான நோக்கம். அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நம்முடைய பாதங்கள் எல்லாம் சுவிசேஷ பாதங்களாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அதில் 5வது வசனத்துல இங்க பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். இந்த சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11 5வது வசனம். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். அங்கே ஒரு சவுல் சொல்லுகிறாரு, நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, என்னால முடியாதே, நான் ரொம்ப சின்னவனை, என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்றார். இங்கே இன்னொரு சவுல் சொல்லுகிறார், பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றும் குறைவுள்ளவன் அல்ல, தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் நிச்சயம் சுவிசேஷ சொல்ல முடியும், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் ஒன்னிலும் குறைவுள்ளவன் அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து அப்படித்தான் சொல்றார், நீங்க சாதாரணமானவங்க அல்ல, நீங்க குறைவுள்ளவர்கள் அல்ல, நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும். நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயம் மனம் திரும்புவார்கள். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் அங்கே அற்புதம் நடக்கும். அங்கே விடுதலை உண்டாகும், வியாதிகள் நீங்கும், பிசாசுகள் ஓடும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எரேமியா 48 அதில் 10வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 48 அதில் 10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்கள், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதில் நமக்கு அசதி இருக்கக்கூடாது. நம்ம வைராக்கியமா இருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சபிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் படிக்கின்ற இடத்துல கிறிஸ்துவின் அன்பை சொல்லணும். வேலை செய்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை சொல்லணும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். உங்கள் பட்டயத்தை உங்கள் அறையிலே வைத்திருக்க கூடாது, ரத்தம் சிந்துதலாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வசனம், சத்தியம் என்கிற இந்த பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போதுதான் அவர்கள் விடுதலை அடைவார்கள். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யக்கூடாது. பாருங்கள், ஒரு மனிதன் நரகத்திற்கு சுவிசேஷத்தை இதுவரை கேட்காமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதன் சென்று விட்டால் அவன் சொல்லுவானான், நான் இயேசுவை குறித்து இன்னும் சொல்ல கேள்விப்படவில்லை என்று சொல்லி நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் கேட்கும் பொழுது அவனை குறித்து விசாரணை நடக்கும். அப்பொழுது ஒரு காரியம் தென்படும். அது என்ன பாருங்கள், அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் ஒருவரை நியமித்து வைத்திருந்திருப்பார். அது நீங்களா இருக்கலாம், அல்லது நானா இருக்கலாம். யாரோ ஒருவராக நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் சுவிசேஷத்தை சொல்ல தவறி இருந்தால் அவன் நரகத்துக்கு சென்ற பிறகு அவனுடைய இரத்த பழி யார் மேல வந்து சேரும் என்று சொன்னால், சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் நியமிக்கப்பட்ட நம்மேலதான் அந்த இரத்த பழி வந்து சேரும். ஆகவே நாம் அந்த இரத்த பழிக்கு உடன்படாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை அவன் சுவிசேஷத்தை கேட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு சென்றால் அதை குறித்து நமக்கு இரத்த பழி அல்ல. தேவன் அதை குறித்து நம்மிடத்தில் கேள்வி எழுப்புவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்ல அசதியா இருக்காதீங்க. என்ன பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை, என்ன காக்க வேண்டியது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடமை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆனால் என்னுடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய கடமை. இன்றைக்கு ஒவ்வொருடைய கடமை அதுதான். யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். கற்பாறையை எடுத்துக்கொள்ளுங்கள். சில கற்பாறைகள் சம்மட்டியை வைத்து அடிக்கும் பொழுது ஒரு அடியில் உடைந்து விடும், அல்லது அதற்கு 20 அடி தேவைப்படும், அல்லது அதற்கு 50 அடி தேவைப்படும், அல்லது அதற்கு 100 அடி தேவைப்படும், அல்லது 500, 1000, 2000, 10,000 அடி அதற்கு தேவைப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், நிச்சயம் அந்த கற்பாறை ஒரு நாள் உடைந்தே தீரும். அது உடையும் மட்டும் சம்மட்டியை வைத்து அடித்துக் கொண்டே இருங்கள். கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொண்டே இருங்கள். கல்லான இருதயம் தசையாய் மாறுகிற வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவதை நிறுத்தாதீர்கள். வைராக்கியத்தோடு, அஜாக்கிரதையாக அல்ல, நீங்கள் வைராக்கியத்தோடு கூட அசதியாயிராமல் கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், சுவிசேஷத்தை மட்டும் சொல்லாம இருக்காதீங்க, தினமும் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்கள் வரங்களை பெருக்குவதில் நீங்க அசதியா இருக்கக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்து, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், இதை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாயிருந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார். தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அல்லேலூயா. பாருங்க, வாலிபனாகிய தீமோத்தேயு அந்த சபையில ஒரு உடன் ஊழியக்காரனாக தீமோத்தேயுவுக்கு அவர் காணப்படுகிறார். மன்னிக்கணும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீமோத்தேயு காணப்படுகிறார். இந்த தீமோத்தேயுனுடைய ஊழிய பாதையில் அவர் சபையினுடைய மூப்பர்கள் அவர் மேலே கைகளை வைத்து தீர்க்க தரிசனங்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட
அந்த வரத்தை குறித்து நீ அசதியா இருக்காதே, நீ வைராக்கியமா இரு. உன்மேல வைத்து தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை குறித்து, அந்த வரத்தை குறித்து நீ அசதியா இருக்காதே, ஜாக்கிரதையா இரு. நீ தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்கள், ஒருவேளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரியம் பல விதத்திலிருந்து இருக்கலாம். பாருங்கள், சிலர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சிலர் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சிலர் வியாதியிலிருந்து குணப்படுத்தப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சிலர் கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து பிறந்தது முதல் இயேசுவை சில காலங்களை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற காலகட்டங்களும் சூழ்நிலைகளும் வெவ்வேறாக இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும்படி அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சபையாருக்கு நாம் தேறிக்கிட்டு இருக்கோம்னு தெரியணும். நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறோம் என்று தெரிய வேண்டும். பாருங்க, வாலிபர்களாய் பயங்கரமான பாவத்தின் பிடியிலிருந்து நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற சபையாருக்கு எல்லாருக்குமே தெரியலாம், இவன் ஒரு பாவியான மனுஷன், சே இவன் போய் சர்ச்சுக்கு வரானே அப்படின்னு நம்மளை நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொரு நாளும் தேறுகிறது அதே சபையாருக்கு தெரிய வேண்டும். பார், எப்படி இருந்த மனிதன் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறான். அந்த திமோத்தியாக வாலிபனை குறித்து இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி அவைகளையே சிந்திச்சுக்கிட்டே இரு. உன்னுடைய வரத்தை நீ பெருக்கிக் கொண்டே இரு. உன்னுடைய அபிஷேகத்தை பெருக்கிக் கொண்டே இரு. உன்னுடைய வரங்களை நீ வளர்ந்து கொண்டே இரு. உன் ஜெபத்துல வளர்ந்து கொண்டிரு. உன் விசுவாசத்தில் நீ வளர்ந்து கொண்டிரு. நீ தேறிக்கொண்டே இரு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறபடி இன்னும் நீ தேறிக்கொண்டே இரு. யாவருக்கும் விளங்கும்படி இதை நீ சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. எல்லாருக்கும் தெரியணுங்க, சபையார் எல்லாருக்கும் தெரியணும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறோம் என்று சொல்லி. நாம் வளர வளர நம்மோடு கூட சபை வளரும். நாம் வளர வளர நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வளருவார்கள். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள வருகிற மாற்றம் நமக்கு மட்டும் தெரியக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் மாற்றம் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசியாக எலியா, அவனுடைய உடன் வேலைக்காரன் தீர்க்கதரிசியின் புத்திரனில் ஒருவனான எலிசா என்பவன், எலியாவினுடைய காலம் முடிகிறது. முடியும் பொழுது தேவன் எலியாவை எடுத்துக்கொள்ள தீர்மானித்தார். எலியா மறுரூபமாக்கப்படும்படியாக தேவனால் தீர்மானிக்கப்பட்டு மரணம் என்கிற ஒரு வழி இல்லாமல் மறுரூபமாக்கப்படுவதற்காக அவன் தேவனால் எடுத்த சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தீர்மானிக்கப்பட்டான். எங்கு சென்றாலும் இந்த எலிசா என்ன செய்கிறாரு? கூடவே போறார், விடவே மாட்டான். நீ போ, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், என்னை விட்டு போ போன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. கூடவே போகிறார், பிடித்துக் கொள்ளுகிறார். நீர் எங்க போனாலும் நான் கூட வருவேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக எலியா கேட்கிறார், சரி நான் தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போகிறான், தேவனால் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்னதான் வேணும் கேளு, உனக்கு என்னதான் வேணும்? எலியா கிட்ட எலிசா சொல்றார், உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும், எனக்கு ரெட்டத்தனையா வேணும், எனக்கு அந்த ரெட்டிப்பான வரத்தை தாரும் என்று சொல்லி அதை பின்தொடர்ந்து கேட்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற வரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், நல் குணாதிசயங்களை அதை மல்டிப்ளை பண்ணுங்க, அதை இன்னும் பெருக்க நீங்க நினையுங்கள். உங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்களை, உங்களுக்கு இருக்கிற ஆவியின் கனிகளை, ஆவியின் வரங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள், இன்னும் நீங்கள் உபவாசத்தை அதிகப்படுத்துங்கள், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள், பரிசுத்தத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் இன்னும் நீங்கள் மேன்மையாக கிறிஸ்துவுக்குள்ள வளர நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதுவே மிக முக்கியம். அசதியா இருக்காதீங்க. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதில்
அசதியா இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஊழியம் செய்வதில் அசதியா இருக்கக்கூடாது. மூன்றாவது, வரத்தை பெருக்குவதில் அசதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.